friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேழ்வரகு அடை. இதுல நம்ம முருங்கீரை போட்டு செய்ய போறோம். கேழ்வரகு முருங்கீரை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இது அயன், கால்சியம், விட்டமின் ரிச் ஃபுட். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கேழ்வரகு அடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். ஒரு half பவுலில் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், பெருங்காய பொடி, முருங்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கீரை நிறைய போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தோல் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, டர்மரிக் பவுடர், வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர், சால்ட்டு. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காய பவுடர் தூவிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு, அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு, அப்போ தான் அடை தட்டை நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கையில் தண்ணி நினச்சி நம்ம சுட போகிறோம். இப்போ பேன் காஞ்சதும் நம்ம மாவை உருட்டி வச்சு கையில் தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக வர மாதிரி தட்டிக்கலாம். அப்போ தான் சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கையில் தண்ணி நினச்சி தொட்டுக்கலாம், இல்லைன்னா பேன் அடியில் சூடாக இருக்கும். இந்த மாதிரி கையில் தட்டுறப்போ நல்லா மெலிசாக தட்டலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் நல்லா ஈவனாக தட்டிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடும் ஒரு 5 minutes வேகும். நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆகும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்ததுமே ஆயில் ஊற்றி அடுத்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். கேழ்வரகு அடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நம்ம செய்கிற டிஷ் எப்பயும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுல நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கலாம். இந்த மாதிரி மில்லட் வெரைட்டிஸை நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.